அது வந்து சீமெண்ட் கான்கிரீட் போடணும் வீடியோ அது வந்து தப்பா அவங்க சித்தரிக்கிறாங்களே. அண்ணா நாங்கள் என்ன தப்பா சித்தரிக்கிறோம்? நாங்கள் வீடியோ பார்க்காம கதைக்கல. நாங்க வீடியோ பார்க்காம கதைக்கல. உதவி செய்யத்தானே ஏன் காட்டணும்? நீங்க வீடியோ போட்டாலே அதுல தெரியுது. அந்த பிள்ளை தாய தெரியும், பிள்ளைய தெரியும், யார் பிள்ளை என்னெல்லாம் தெரியுமே, ஊருக்கே தெரியுமே. வெளியில வாங்க முகத்தை காட்டுங்க. நீங்க ஐஸ்வர்யா வீடியோ எடுக்கணும். அதை நீங்க மறைமுகமா எடுத்து வீடியோ எடுத்து சரி. அந்த புல் எடுத்த ரிசல்ட்ஸ் என்ன? அந்த புல் எடுத்த ரிசல்ட்ஸ் என்ன? அது காணாது. அது காணாது. அது காணும். நீங்க என்ன சொன்னீங்க? சரியா இப்ப நான் சரி ஒரு சரி சரி விடுங்க. ரைட் ஓகே விடுங்க. ஓகே ரைட் ஓகே விடுங்க. இப்ப நீங்கள் வந்து ரைட் வந்து உதவி செஞ்சீங்க. அதே இடத்த இப்ப மாறி யோசிச்சு பாருங்க. நீங்கள் அங்க இருக்கிறீர்கள், ஒரு இடத்துக்கு உங்களால இயலாது, உங்களோட தங்கச்சி அக்கா வேண்டா, இன்னொருத்தம் வந்து இப்படி பாடி போடி ஐஸ்வர்யா சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஐயா நான் வாடி போடி அந்த பிள்ளை வீடியோ என்ன சரியா? ஆனா உண்மையா நான் சொல்றேன். இல்ல இதே வேற ஒருத்தன் வெளியில வந்து உங்களோட அக்காவையோ தங்கச்சியோ வாடி போடி என்ன செய்வீங்க? கதைச்ச ஒரு நிமிஷம் பாருங்க. கடைசியா நான் போய் அந்த பிள்ளைகிட்ட கேட்கிறேன். நான் கதைச்ச பிள்ளை இந்த காலில் விழுகிறேன் தங்கச்சி நான் சொன்னேன் ஆரம்பத்துல. அண்ணா வீடியோ வழியில வந்து இவ்வளவு இது நடந்த பிறகு என்னென்ன காலில் விழுந்தாங்க என்ன இவ்வளவு பேருக்காங்க, இவ்வளவு உதவி செஞ்சிருக்காம அந்த விலங்குல அன்றைக்கு அந்த அதை கூட உதவி செய்தாலும் காசு அடிச்சு நீங்க காசு ஒரு நாளும் நான் ஒரு காசையும் எடுக்கவே இல்லைண்ணா. சரி அப்ப நீங்க என்ன வேலை செய்யறீங்க? யூடியூப் தான் செய்யறேன். யூடியூப் தான் செய்யறீங்க. ரைட். மாசம் என்ன மாதிரி வருமானம்? இல்ல யூடியூப்பால வந்து யூடியூப்பால வருமானம் வருது. என்ன மாதிரி வருமானம்? அது வேறுமே ஒவ்வொரு வியூஸுக்கு ஏற்ற மாதிரி வரும். வியூஸுக்கு ஏற்ற மாதிரி, அது ஒவ்வொரு வியூஸுக்கு ஒவ்வொரு வீடியோக்கு ஏற்ற மாதிரி அது வேறு. ரைட் ஓகே. இந்த யூடியூப் சேனல் தொடங்க முதல் நீங்கள் என்ன மாதிரி உங்களோட இதுகள் சொத்து இதுகள் என்ன மாதிரி, இப்ப என்ன மாதிரி? யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண முன்னாவே நான் கஷ்டப்பட்டு தான் இருந்தேன். எல்லாம் சொல்லி அதுல இருந்து எங்கட முயற்சியை போட்டு தான் நாங்க வளர்ந்து வந்தோம். வளர்ந்து வந்து நாங்க அந்த நீங்க போய் கதைச்சது எங்களோட சொந்த வேலை செய்த ஒரு ஆளுண்ட மகளோட தான் நீங்க கதைச்ச. நீங்க அதுக்காக தான் நாங்க கதைக்கிறோம். ஊருக்கு வந்து ஒரு பிள்ளை நீங்க வெளிப்பாக்க வச்சதுக்காக தான் நாங்க கதைக்கிறோம். தெரியும் ஐயா. இப்ப என்ன சொல்றேன் வந்து உண்மையிலேயே நான் அந்த பிள்ளைய வெளியே பொறுக்க வந்து கதைக்கல. விலங்குதான் வெளியே கதைக்க என்ன கதை ஒரு தகப்பன் இல்ல பிள்ளைய போய் ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஐஸ்வர்யா மாதிரி அவள் எடுத்த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு காணாது. அப்படி நைனே எடுத்தாக்கள் எல்லாம் இதா இருக்கிறேன். நீங்க இந்த ரிசல்ட்ஸ் எடுத்து போட்டு இப்படி செய்யுங்க. உங்களோட வீடியோ நான் 2-3 தடவை பாத்துறேன். கதைக்கிறதுக்காக தான் அப்படி பாத்துறேன். விளங்குது? இப்ப என்ன சொல்றேன் நீங்க கனாலும் சரி. ஆனா நீங்கள் கதைச்ச கதையால அந்த பிள்ளைன்ற வீடியோ தான் இப்ப எங்க மட்டும் போகுதுன்னு பாத்தீங்க தானே. இப்ப இவ்வளவு நடந்தா பிறகு அந்த பிள்ளைன்ற தன்மானத்தையோ அந்த பிள்ளைன்ற இதையோ திருப்பி கொடுக்கலுமோ இல்ல? நாங்க